ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல நாய்ஸ்ல இருந்து ஆர்ஜின் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6500 ரூபாய்க்கு 5 கலர் வேரியண்டோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபீஸ்ல அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே நல்லா இருக்கணும், அதோட யூஐ நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா இல்லையா, அதோட இந்த டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கு, சோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்மார்ட் வாட்சை நம்ம பை பண்ணியே ஆகணும். சோ அந்த விதத்துல இன்னைக்கு இந்த நாய்ஸ் ஆர்ஜின் நிறைய ஒரு சிறப்பு அம்சங்களோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடா ஈவன் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ அவங்களோட ஓல்டு யூஏ தூக்கி விட்டுட்டு அவங்களோட நியூ வெர்ஷன் யூஏ இல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட டிஸ்பிளேக்கு அபெக்ஸ் விக்சன் டிஸ்பிளேயும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமா இருக்கும், கலரோட அக்யூரேட் நல்லா இருக்கும், அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டடையும் இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். சோ இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா எப்பயும் போல நம்ம கையில ஸ்மார்ட் வாட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் அண்ட் சம் கூப்பன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா போக்கோ பின்ஸ் பிராடரா, அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு பிராடரான ஒரு போக்கோ பின் சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த நாய்ஸ் ஆர்ஜின் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்லயும் இருக்கு, அமேசான்லயுமே இருக்கு. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு ஒரு 5 கலர் வேரியன்ட், லெதர் டைப் இருக்கு, சிலிகான் ஸ்டாப் டைப்புமே அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பகிள் டைப் மெட்டீரியலுமே இருக்கு, ஒரு 22mm ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பிரைசிங் ஒரு 6500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது இது ஒரு ரவுண்ட் டயல கொண்டு வந்திருக்காங்க. டூ பட்டன்ஸோட வந்திருக்கு, ஒரு ரொட்டேட்டிங் குரோமோடையும் ஒரு பேக் பட்டனோட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு மெட்டாலிக்கால ஒரு ரவுண்ட் டயல்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரீமியமான ஒரு பினிஷ் டச்சர்ஸ்ல செம்ம கட்டிங்ஸோட இந்த வட்டம் இதோட டிசைன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பேக் சைட்ல உங்களுக்கு சென்சார்ஸ் அண்ட் சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக்கால பேக் சைட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு லெதர் டைப் ஸ்ட்ராப்பும் கொண்டு வந்திருக்காங்க, பாலிகார்பனேட் ஸ்ட்ராப்பும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 22mm ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்பும் நீங்க ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு ஓவரால் ஒரு தரமான ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே. சோ இந்த வட்டம் இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 1.4 இன்ச் ஒரு ஹைப்பர் விஷன் ஆம்லெட் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 466x466 பிக்சல்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளேஸ் தரமா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இங்க அபெக்ஸ் விஷன் சொல்றாங்க இந்த டிஸ்பிளேக்கு. சோ கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். 20% வரைக்குமே உங்களோட அவுட்புட் இந்த டிஸ்பிளே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டான கலர்ஸ் அண்ட் அக்யூரேட்டான ரீடிங் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நாய்ஸ் சைட்ல இருந்து கவர் பண்றாங்க. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளேயோட தான் அமைஞ்சிருக்கு இந்த நாய்ஸ் ஆர்ஜின் டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சென்சார்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல எப்பயும் போல ஹார்ட் ரேட் சென்சார் 24/7, SpO2 சென்சார், பிளட் மெஷரிங், ஸ்லீப் மெஷரிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் மெஷரிங், AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டைமர், அலாரம், ரிமைண்டர், வெதர் ரிப்போர்ட், மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், கால்குலேட்டர் அண்ட் டூ நாட் டிஸ்டர்ப். இங்க 3 ATM வரைக்கும் வாட்டர் ரெப்பிட்டன்ட் கோட்டிங் அண்ட் ப்ளூடூத் 5.3, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட், மல்டிபிள் வாட்ச் ஃபேசஸ், கெஸ்டர் மோட் பார்க்கும்போது சோ இந்த வாட்ச் அவுட்டர் லேயர்ல நம்மளோட ஹேண்டை ஜஸ்ட் முன்னாடி கொண்டு போனோம்னா ஆஃப் ஆகுது. அண்ட் தட் டபுள் டேப் வேப் சிஸ்டமும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 டைப்ஸ் மெனு ஸ்டைலுமே இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு யூஐ அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதோட இந்த யூஐ நம்ம பேசும்போது இந்த ஸ்மார்ட் வாட்சோட மெயினான கான்செப்ட் அவங்களோட யூஐ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓல்டர் யூஐயோட ரெஸ்பான்சிபிள காட்டிலும் இந்த நியூ யூஐயோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கும். அதாவது இந்த யூஐக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, நெர்புலா யூஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. சோ இந்த யூஐ ஓல்டர் விஷனை காட்டிலும் இந்த நியூ இயர் விஷன்ல இந்த யூஐயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பரா இருக்கும், ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி சூப்பராவே இருக்கு. அவங்களோட மெனு ஸ்டைல்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஐகானிக் ஸ்டைலா இருக்கட்டும், அதோட ஸ்மூத்னஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களோட ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு, ஒரு அல்டிமேட்டா இருக்கு. சோ எந்த இடத்துலயுமே பிசிறு அடிக்கல, எந்த இடத்துலயுமே வெறுப்பு தட்டல, ஒரு நிஜமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ்க்கு நம்மள எடுத்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அதோட இவங்களோட இந்த E1 ப்ராசஸர் சிப்செட்
சூப்பராகவே இங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே முதலே சொன்ன மாதிரி பிசிறு தட்டாம, எந்த இடத்துலயும் லேகிங் இல்லாம ஒரு செம்ம ஸ்மூத்தரான ஒரு ரெஸ்பான்சிபிளோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும் போது எத்தனை ஆம்ஸ் பேட்டரின்னு மென்ஷன் பண்ணல. நார்மலா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 2 hours மேல ஆகும். ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட்ஸை பொறுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா 45% ஃபுல் ரீச் ஆயிரும். ஸோ இது மாதிரி விஷயங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. மைலேஜ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. அண்ட் தட் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயுமே உங்களுக்கு 0 to 100 ரீச் ஆகுது. ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட பொறுத்தளவு. அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது டிபிக்கலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 7 days வரைக்கும், அண்ட் உங்களுக்கு 15 days வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கையில வியர் பண்ணிட்டு நீங்க வாக் அவுட் பண்ணாலே ஒரு 15 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் தென் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கரும் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க போன் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் சிங்க் ஆகணும். அண்ட் தட் அதுக்கு பிறகு உங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நல்லா இருக்கு, கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இன்டோர்ல பேசுறதாகட்டும், அவுட்டோர்ல ஓவரால் குட். ரொம்ப ஆஹா ஓவரெல்லாம் சொல்லிக்க முடியாது, நல்லா இருக்கு. அது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட ஒரு டைலிங் ஃபெசிலிட்டிஸோட இன்கமிங் கால் அட்டன் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஆஃபர்ஸ் இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்ச் கிட்டத்தட்ட 6500 ரூபாய். இந்த 6500 ரூபாய்க்கு நம்ம ரெகுலரா கேட்கிற கேள்விகள் என்ன இருக்கும்? சிம் யூஸ் பண்ண முடியுமா, ஆப்லாம் யூஸ் பண்ண முடியுமா, ரிப்ளை பண்ண முடியுமா, அண்ட் தட் இல்ல இன்பில் ஜிபிஎஸ் இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். ஆனா இன்னைக்கு நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு அவங்க இதெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணவே இல்லை. அவங்க ஆஃபர் பண்றதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு இந்த எங்களோட ஸ்மார்ட் வாட்ச் இது ஒரு பிரைசிங்க்கு நீங்க எடுக்கும் பட்சத்தில் எங்களோட யூஏ கண்டிப்பா உங்களுக்கு பூர்த்தி செய்யும் அளவுல இருக்கும்னு சொல்லிட்டு இங்க நாய்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க. அது மாதிரிதான் அவங்களோட யூஏ இருக்கு. நல்ல ஸ்டேபிளா, சூப்பரா, நல்ல வைப்ரண்டா இருக்கு. டிசைன் ஃபேக்டர் பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டரா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. நிஜமாவே ஒரு 10K மேல உள்ள ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் ஃபேக்டரை இந்த வட்டம் ஒரு 6K நீங்க வாங்கிக்கிற முடியும். அது மாதிரி அவங்களோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களுக்கு தான் நாங்க இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஆஃபர் பண்றோம் அந்த 6500 ரூபாய் சொல்லிட்டு நாய்ஸ் சைடுல இருந்து கிளைம் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். சோ என்னை பொறுத்தளவு இன்பில் ஜிபிஎஸ் இல்ல, ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நிறைய விஷயங்கள் இங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்திருந்தாலும் இன்பில் ஜிபிஎஸ் இல்ல, அது ஒரு 6500 ரூபாய்க்கு நம்ம மேல போகும்போது ஒரு குறையா இருக்கு. நான் அது இல்லைன்னே நான் சொல்லல. ஆனா எனக்கு ஒரு பிரீமியமான செக்மெண்ட், ஏன்னா இன்பில் ஜிபிஎஸ் எதிர்பார்க்கல. எனக்கு வெளியில போகும்போது ஸ்டைலிஷா இருக்கணும், அதே மாதிரி ஃப்ளூயண்டான யூஏ இருக்கணும், டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்ல வைப்ரண்டா இருக்கணும். நான் ரெகுலராகவே ஸ்மார்ட் வாட்ச் வேர் பண்ணி தான் இருப்பேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்ச் நீங்க கேட்கிற அனைத்து விஷயங்களோடையும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் ஆர்ஜின் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.